Hello everyone, welcome back. An old pencil lay on a study table. It was short and worn out. படிக்கும் மேஜையின் மீது ஒரு பழைய பென்சில் கிடந்தது. அது குட்டையாகவும் தேய்ந்தும் போயிருந்தது. One day a shiny new pen arrived. It looked elegant and modern. ஒரு நாள் பளபளப்பான ஒரு புதிய பேனா வந்தது. அது நேர்த்தியாகவும் நவீனமாகவும் காட்சியளித்தது. The pen glanced at the pencil and said, "You look old and useless. I am smooth, stylish and perfect." அந்த பேனா பென்சிலை பார்த்து, "நீ பழையதாகவும் பயனற்றதாகவும் இருக்கிறாய். நான் மென்மையாகவும் நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் இருக்கிறேன்" என்றது. The pencil smiled quietly. அந்த பென்சில் மெதுவாக புன்னகைத்தது. The next morning, a little girl sat down to study. She picked up the pencil first. மறுநாள் காலை ஒரு சிறுமி படிக்க அமர்ந்தாள். அவள் முதலில் பென்சிலை எடுத்தாள். She solved a difficult math problem. அவள் ஒரு கடினமான கணித கணக்கை தீர்த்தாள். She made mistakes. She erased them. She tried again and again. அவள் தவறுகள் செய்தால், அவற்றை அழித்தாள், மீண்டும் மீண்டும் முயன்றாள். Finally, she found the correct answer. இறுதியாக அவள் சரியான விடையை கண்டுபிடித்தாள். Then she picked up the pen and wrote the answer neatly. பிறகு அவள் பேனாவை எடுத்து விடையை நேர்த்தியாக எழுதினாள். The pen felt confused. Later it asked, "Why did she choose you first?" பின்னர் அது, "அவள் ஏன் உன்னை முதலில் தேர்ந்தெடுத்தாள்?" என்று கேட்டது. The pencil replied gently, "Learning requires patience. Mistakes are part of the growth. I help her correct them." அந்த பென்சில் மென்மையாக பதிலளித்தது, "கற்றுக்கொள்வதற்கு பொறுமை அவசியம். தவறுகள் வளர்ச்சியின் ஒரு பகுதி. அவற்றை அவள் திருத்திக் கொள்ள நான் உதவுகிறேன்." The pen became thoughtful. அந்த பேனா சிந்தனையில் ஆழ்ந்தது. Days passed. The pencil grew smaller and smaller. நாட்கள் கடந்தன. அந்த பென்சில் மேலும் மேலும் சிறியதாகியது. The girl looked at the pencil with affection. அந்த சிறுமி அந்த பென்சிலை பாசத்துடன் பார்த்தாள். "Thank you for helping me learn," she whispered. நான் கற்றுக்கொள்ள உதவியதற்கு நன்றி என்று அவள் மெதுவாக கூறினாள். Instead of throwing it away, she placed it inside a small memory box. அதை தூக்கி எறிவதற்கு பதிலாக அவள் அதை ஒரு சிறிய நினைவு பெட்டிக்குள் வைத்தாள். The pen watched in silence. அந்த பேனா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தது. The pencil had not been admired for its appearance. It had been cherished for its purpose. அந்த பென்சில் அதன் தோற்றத்திற்காக பாராட்டப்படவில்லை, அது அதன் நோக்கத்திற்காகவே போற்றப்பட்டது. Beauty may attract attention, but kindness and usefulness earn respect. அழகு கவனத்தை ஈர்க்கலாம், ஆனால் கருணையும் பயனுள்ள செயலும் மரியாதையை பெற்றுத்தரும். Thank you so much for watching. Please subscribe and hit the bell icon.